சரிகமபா நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்க நமது இலங்கையைச் சேர்ந்த இந்திரஜித், விஜய் லோசான் ஆகியோர் கலக்கி கொண்டிருக்காங்க. உடனுக்குடன் அனைத்து செய்திகளையும் ஒரே பகுதியில் பார்வையிட எமது வாட்ஸ்அப் வைபர் குழுவில் இணைக. அதற்கான இணைப்பு கமெண்ட் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இணைக்கப்படுகிறது. அந்த வகையில் தற்பொழுது இந்த வாரத்துக்கான போட்டி நிகழ்வு ரெக்கார்டிங்கள் முடிவுற்றது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அவர் வெளியிடப்பட்ட அந்த டீசர் காணொலியில் நம்மட விஜய் லோசான் அவர்கள் கலக்கி இருக்காங்க. அவரது பாட்டை கேட்ட நம்மட கார்த்திக் பாடகர் அவர்கள் மேடைக்கு ஓடி வந்து நம்மட விஜய் அவர்களை காட்டி பிடித்து டேய் வந்துட்டடா அப்படின்னு சொல்லி அவர் குதூகலமாக சொல்கின்றார். டாப் 10க்குள்ளே நீங்கள் விஜய் வந்துட்டீங்க அப்படி என்கின்ற போது அவர் அந்த கட்டி அணைப்பை விட்டு கொடுக்காமல் விஜய் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களை கட்டி பிடிச்சது நம்ம டைட்டிலை வின் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். அங்கு மேடையில் அமைந்திருந்த நம்முடைய சீனி சாரான் விஜய் அவர்களும் இருந்து நின்று கரகோஷத்தை தாட்டி ஆடிச்சாங்க. கலக்கிறாங்க நம்மட பிள்ளைங்க. உண்மையில் விஜய் லோசனை பற்றி நாங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இலங்கையில் உள்ள கிரு ஸ்டார் தொலைக்காட்சியில் கலந்து கொண்டு தனது திறமையை திறம்பட வெளிப்படுத்தி இருந்தார். அந்த பாடல்கள் யாவை முழுதாக நான் பார்த்து கேட்டபோது வியந்து அசந்து நின்றேன். 2 நாளாக அவரது காணொலிகளை திரும்ப கேட்டு பார்த்தேன். என்ன ஒரு பாடி லாங்குவேஜ், என்ன ஒரு சுருதி விலகாத பிசகாத இசக்கு பிசக்கு இல்லாத பாட்டு. சொல்லப்போனால் நம்மட கில்மிசாவை விட மிக மிஞ்சியவர் அவர் காணப்பட்டார். அப்படி அவர் பாட்டிச்சு தள்ளியிருக்காரு. அந்த வகையில் இன்று ஜீ தமிழ் தொலைக்காட்சி அரங்கத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டு இருக்கும் நம்மட விஜய் லோசான் உண்மையில் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் இதில் என்னென்னா, இம்முறை ஜீ தமிழ் தொலைக்காட்சி நடத்த போகின்ற அந்த அரசியல் திருகுதாளங்கள் இதன் ஊடாக தெரியவர். ஏன் அப்படின்னு சொன்னால், கடந்த வாரம் இடம்பெற்ற அந்த போட்டியில் வந்து கில்மிசா வந்து நம்ம டாப் லெவலையை பாடிக்கிட்டு இருந்தாங்க. அசானி அப்படி அல்ல. ஆனால் இந்த முறை கலந்து கொண்டிருக்கின்ற இந்திரஜித் மற்றும் லோசான், விஜய் லோசான் ஆகியோர் மிகவும் திறமையான பாடகர்களாக காணப்படுறாங்க. அதில் இலங்கையிலே டைட்டிலை வின் பண்ணி பல மில்லியன் மக்களுடைய மனங்களை தட்டி பறித்தவர் தான் நம்முடைய விஜய். அந்த வகையில் இம்முறை திறமை உள்ளவர்களுக்கு ஜீ தமிழ் தொலைக்காட்சி மீண்டும் அந்த டைட்டிலை வழங்கி கௌரவிக்குமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனினும் நம்முடைய விஜய் வந்து இறுதி வரை அவங்களை எடுத்துக்கிட்டு போவாங்க என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்முடைய பிள்ளைகள் இந்த நாடுகளில் வந்து கலக்கிக்கிட்டு இருப்பது மட்டற்ற மகிழ்வை தருகின்றது. பேசும் வரையினில் கேட்டு ரசித்தேன் என்கின்ற அந்த பாடலை அவர் பாடுகின்ற பொழுது அரங்கம் நிறைந்த கரகோஷம் அவருக்கு கோல்டன் விருது வழங்கியதாகவே காண முடிகின்றது. அவ்வாறு மேடைகள் ஏறி அதிர்கின்றன. பார்க்கலாம் இம்முறை கலக்க வருகின்றார் நம்முடைய விஜய் லோசன். ஆம், இலங்கை வத்தலை பகுதியிலிருந்து ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் சரிகமபா நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் எமது இலங்கையைச் சேர்ந்த விஜய் லோசன் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெற்றுக் கொள்வோம். மிகவும் பரபரப்பான உருக்கமான நிகழ்வாக இவை காணப்படுகிறது. காத்திரங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம். எமது வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்வதற்கு வைபர் குழுவில் இணைந்தவர்களுக்கு கமெண்ட் பகுதியில் இணைப்பு வழங்கப்படுகிறது. அதனூடாக இணைந்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் நீங்கள் எமது காணொலிகளை பெற்றுக்கொள்ள முடியும். உறவுகளே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.